அது எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும். சென்னையில முதல்ல இடம் கிடையாது. அது இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தை பேரு இருக்கு. அரசியல் யார் வேணா வரலாம். தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இந்த 2 ஆறு பிரச்சனைகள், ஒன்று காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது, அடுத்தது முல்லை பெரியார் அணை பிரச்சனை, வைகை ஆற்று பிரச்சனை. கேரளாவிலே ஆளுநர் உரையின் பொழுது முல்லை பெரியார் அணைக்கு நிகராக ஒரு புதிய அணையை கட்டுவோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது. இது கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இப்ப இருக்கின்ற அணை வலிமையாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் நியமிக்கப்பட்ட குழு இதுவரை 5 முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 5 முறை. 2014 அந்த குழு அமைத்தார்கள். அன்று கிட்டத்தட்ட 152 அடி உயர்த்தலாம் என்று அன்று சொன்னார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நியமனம் செய்த குழு அங்கே சென்று இந்த அணை புதியதாக கட்டப்பட்ட அணையை விட உறுதியாக இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்ற நேரத்தில் இன்னும் கேரள அரசு அது வேண்டும் என்று இது தாமதிக்கிறது. அந்த பேபி அணையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் அங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மரங்களை அகற்ற வேண்டும். அது செய்தால் 152 அடியாக உயர்த்தலாம், உடனடியாக உயர்த்தலாம். ஆனால் அவர்கள் கேரள வணிக காரணத்துக்காக இதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாமல் புதிய அணை கட்டுவோம் என்று அச்சுறுத்தல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கத்தக்கது. இது தமிழகம் ஒருபொழுதும் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அதே போன்று மேகதாது அணை சம்பந்தமாக சமீபத்தில் கர்நாடகாவில் குடியரசு தினம் விழாவிலே அங்க இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு வனத்துறையில் உள்ள பகுதியில் மாற்று இடங்களை அங்கிருக்கின்ற அரசு அமைத்து கொடுக்கும் என்றும், அது மட்டுமல்ல கடந்த கர்நாடக சட்டமன்ற தொடரில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற கர்நாடக அரசு, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே கர்நாடகா தமிழகத்துடன் மோதிக்கொண்டிருக்கிறது. இது நிச்சயமா நடக்காது. மேகதாது அணை அங்கே வரப்போவது கிடையாது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி, சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜ்யத்திற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதாவது எங்கேயாவது கர்நாடகாவில காவிரி ஆற்றின் குறுக்கே எதை கட்டினாலும் சென்னை, அதாவது தமிழ்நாடுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, காவிரி ஆற்றிலே தடைமடை மாநிலம் தமிழக அனுமதி இல்லாமல் கர்நாடகாவிலே எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றம் பல தீர்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது விவாதம் கூட செய்யக்கூடாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அதை மீறி வேண்டும் என்றே கர்நாடக அரசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது காரணம், முக்கியமான காரணம் தேர்தல். அதனால தமிழக அரசு இதை ஏமாந்து விடக்கூடாது. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். அடுத்தது, தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை 2022 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது தமிழக அரசு. உயர்த்திய பிறகு லாபம் மட்டும் 23,800 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதாவது 10 மாத லாபம், 12 மாதம் பாத்தீங்கன்னா 31,000 கோடி. அதாவது இவங்க சொன்னது, தமிழக அரசு சொன்னது என்னன்னா, நாங்க மின் கட்டணத்தை மிக குறைவாகத்தான் உயர்த்தியிருக்கின்றோம், 90 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் மொத்தம் மின்சாரத்துறை வருவாய் பாத்தீங்கன்னா 56,000 கோடி. கடந்த ஆண்டு வருவாய் பாத்தீங்கன்னா 80,000 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய், 25,000 கோடி ரூபாய்
அதிக வருவாய் வந்திருக்கிறது. இது எல்லாம் சாதாரண மக்களிடம் பிடுங்கி எடுக்கப்பட்ட பணம் இது. ஆனாலும் அப்படி வந்தோம், இன்னும் மின்துறையில லாபம் ஈட்ட முடியவில்லை என்று அரசு சொல்கிறது. அதாவது 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது வேற. அது இல்லாமலே 9,000 கோடி நட்டோம்னு சொன்னாங்க. இப்ப 23,000 கோடி வந்துருச்சு. 23,000 கோடி வருவாய் வந்த பிறகும் 10,000 கோடி நட்டோம்னு சொல்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும். சென்னையில முதல்ல இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் 65 விழுக்காடு தொழிற்சாலைகள், அதாவது 3ல் 2 பங்கு தொழிற்சாலைகள் சென்னையை சுத்தி இருக்கு. சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு. மீதி இருக்கிற 35 விழுக்காடுல 20 விழுக்காடு கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்புறம் அங்க ஒசூர்ல கொஞ்சம் இருக்குது, திருச்சியில இருக்குது. தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் 10-12 விழுக்காடு தான் இருக்கு. வேணும் இங்க. அதனாலதான் இங்க பிரச்சனை இருக்குது, கலவரங்கள் இருக்கிறது, எல்லா பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவசியமானது. அதுக்கப்புறம் காவிரி குண்டார் திட்டம் அறிவிக்கணும், வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, முதன்மை பிரச்சனை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால வரும் காலம் மிக மோசமான காலமா இருக்கு. இப்ப கூட வடகிழக்கு பருவம் பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்துல அதிகமா மழை பெஞ்சிருக்கு. மீதி மாவட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுது. அதனால அது இல்லாம நீங்க சென்னையில வெள்ளம் வந்தது இல்ல, சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் 4 மாசத்துல. அதுதான் திராவிட மாடல். எவ்வளவு மழை எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் 4 மாதத்துல பஞ்சம் வரும், பிரச்சனை வரும், தண்ணி வரும், இப்ப எல்லாமே வரப்போகுது. ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுதல் இல்ல. இவங்களுக்கு திட்டமிடுதல் தெரியல. வெள்ளம் வருதா, அதுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் முடிஞ்சு போச்சு. அந்த 6,000 ரூபாயில 2,000 கமிஷன். இதுதான் காலங்காலமா 2 கட்சியும் தான் பண்ணுது. நான் ஒரு கட்சி மட்டும் தான் குறை சொல்லல, 2 கட்சியும் தான் பண்ணிட்டு வருது. அதுக்கு என்ன செய்யணும், என்ன தடுப்பு செய்யணும், வந்ததுக்கு பிறகு என்ன, வரதுக்கு முன்னாடி என்ன, மிட்டிகேஷன் என்ன, அடாப்டேஷன் என்ன, இதெல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு புரிதல் எல்லாம் இல்லை அவங்களுக்கு. அது இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தை பேரு. அரசியல்ல யார் வேணா வரலாம். யார் வர்றாங்களோ அரசியல்ல நல்லது செய்யும்.